அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 கிரகநிலைகள் ஒரே இடத்தில் வலம் வரப் போகின்றன. ஒரே இடத்தில் 7 கிரகநிலைகள் வலம் வருவதால் வாழ்வில் அதிசயம் நிகழப்போகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் 7 கிரகநிலைகள் ஒரே இடத்தில் வலம் வரப் போகின்றன. வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில். எனவே உறுதியாக இது நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் கிரகநிலைகள் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வருகின்றன. குறிப்பாக சனி திருக்கணிதத்தின்படி 4இல் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று 3இல் தான் வலம் வருகிறார். அவர் மார்ச் 6ஆம் தேதி முதல் தான் 4இல் முழுமையாக நுழைகிறார். அதற்கு முன் 3இல் ராகுவுடன் இணைந்து வலம்படுகிறார். ராகுவுடன் மட்டுமல்ல, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் என பல கிரகநிலைகளுடன் இணைந்திருக்கிறார். சந்திரனும் இந்த வேளையில் 2, 3, 4 என 3 இடங்களில் வலம் வர போகிறார். சந்திரனும் 3ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறார். மொத்தமாக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளில் 7 கிரகநிலைகள் ஒன்றிணைந்து மிக வலுவாக வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை வலு சேர்க்கும் தருணம் என்பது அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தில் மகா சிவராத்திரி, அமாவாசை, சூரிய கிரகணம் என பல நிகழ்வுகள் நடைபெற போகின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வானில் நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வுகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியான திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் 7இல் அமர்ந்து ஜென்மராசியை பார்ப்பது மட்டுமல்லாது 3ஆம் இடத்தையும் மிக வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே உறுதியாகவே இந்த கிரகநிலைகள் 7 கிரகநிலைகள் கடந்து செல்லக்கூடிய வேளையில் 3ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான குருவின் பார்வை பறிப்பது கூடுதல் சிறப்பு. அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவும் 9இல் அமர்ந்து தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே பல வகையில் நீங்கள் நினைப்பதை விட அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது என்பதை நமது முன்னோர்கள் நன்கு கணித்து சொன்ன ஜோதிடத்தின் அடிப்படையில் உறுதியாகவே உணர்ந்து கொள்ள முடியும். வாழ்வில் நடைபெறும் அதிசய நிகழ்வாக இந்த தருணம் பல அற்புதமான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளும் ஏதோ ஒரு வகையில் இந்த தருணத்தில் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தி செல்ல போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை விட அமோகமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைகிறது. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு நபர் ஒரு நீண்ட பயணத்தை திட்டமிடுகிறார். அப்படி நீண்ட பயணத்தை திட்டமிடும் போது அதில் காடுகள், வனம், பாலைவனம் என பல பகுதிகளை கடந்து செல்ல வேண்டிய சூழல் அவருக்கு இருக்கிறது. அப்படி பல பகுதிகளை கடந்து வரக்கூடிய அவர் ஒரு பெரிய பாலைவனத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்போது அவர் பாலைவனத்திற்கு தேவையான அனைத்தையும் தன்னுடன் எடுத்து சென்றாலும் அவர் நினைத்ததை விட அங்கு வறட்சி அதிகமாக இருப்பதால் அவர் நினைத்ததை விட அவருக்கு தேவையான நீர் தீர்ந்து விடுகிறது. அதனால் தாகம் எடுக்க அங்கு எங்கேயாவது நீர் கிடைக்குமா என்று சுற்றி முற்றி பார்க்க தூரத்தில் ஒரு குடிசை போன்ற ஒரு வீடு தெரிகிறது. உடனடியாக அந்த பாலைவனத்தில் அந்த இடத்தை நோக்கி நகர்கிறார். அங்கு சென்று பார்க்கும்போது அதன் வெளியில் ஒரு அடி பம்பு ஒன்று இருக்கிறது. அதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி, நமக்கு தாகம் தீர்க்க தண்ணீர் கிடைத்து விட்டது என்று நினைத்து அந்த பம்பை இயக்குகிறார். அதை பல முறை அடித்தாலும் அதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. சரி, அந்த குடிசைக்குள் சென்று பார்ப்போம் என்று குடிசைக்குள் சென்று பார்த்தால் ஒரு மிகப்பெரிய பாட்டிலில் நீர் இருக்கிறது. அதை பார்த்தவுடன் அவருக்கு ஆனந்தம். அதை குடிக்கலாம் என்று எடுக்க அந்த பாட்டிலின் கீழ் ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது: அவசரப்பட்டு இந்த நீரை குடித்து விடாதீர்கள். இந்த நீரை கொண்டு போய் அந்த பம்பில் ஊற்றி அதற்கு பிறகு அந்த பம்பில் நீர் இறைக்க முயற்சி செய்யுங்கள், நீர் நிறைய வரும் என்று எழுதியிருக்கிறது. இதை பார்த்தவுடன் அவருக்கு நீர் கிடைத்தது. ஆனால் இந்த பம்பில் இதை ஊற்றிவிட்டால் ஒருவேளை தண்ணீர் வரவில்லை என்றால் நாம் என்ன செய்வது என்ற ஒரு யோசனையும் தோன்றுகிறது. மனக்குழப்பம் அடைகிறார். இருந்தாலும் பரவாயில்லை, இதில் குறிப்பிட்டபடி நாம் செய்து பார்க்கலாம் என்று இதில் இருந்த தண்ணீரை அந்த பம்பில் ஊற்றி பம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. நீர் இறைக்க ஆரம்பிக்கிறார். சிறிது நேரத்திலேயே அந்த பம்பில் இருந்து நீர் நிறைய வருகிறது. தேவையான அளவிற்கு அவர் குடித்து விடுகிறார். தனது பாட்டில்களிலும் அந்த நீரை நிரப்பிக் கொள்கிறார். அதற்கு பிறகு அவருடைய பயணத்தை துவங்க முடிவு செய்கிறார். அதற்கு முன் மறக்காமல் இந்த பாட்டில் நிறைய தண்ணீர் பிடித்து அந்த பாட்டில் எங்கு இருந்ததோ அங்கு கொண்டு போய் வைத்துவிட்டு அதன் கீழ் ஒன்றை எழுதி வைக்கிறார். அது என்னவென்றால், இது சரியாக நன்றாக வேலை செய்கிறது.
போகிறது என்று எழுதிவிட்டு செல்கிறாருங்க. அவர் பின்னால் வரக்கூடியவர்கள் வேறு யாரும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய அனுபவத்தை அங்கு எழுதுகிறாருங்க. இது போன்றுதான் நமது முன்னோர்களும் ஜோதிடத்தை கட்டங்களை கணித்து ஒவ்வொரு நிலையாக ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த வேளை வானில் நடைபெறும் அதிசய நிகழ்வாக பல நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன. கிரகங்களின் கூட்டு சேர்க்கை என்பது உறுதியாகவே சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக வாழ்வில் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில் 3ஆம் இடத்தை 9 கிரகநிலைகளும் வலுப்படுத்தக்கூடிய வேளையில் 7 கிரகநிலைகள் முழுமையாக கடந்து செல்வதால் நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் குடும்ப சூழலை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான கிரகநிலைகள் அனுகூலமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு வலம் வருவதால் குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடும். நினைத்த காரியத்தை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு காரிய வெற்றி உண்டு. சொந்த வீடு வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. திருமண முயற்சிகள் எளிதில் வெற்றிகரமாக அமையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை இந்த தருணத்தில் சிறப்பாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, பொறுப்புகள் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தில் பல வாய்ப்புகள், நல்ல செய்திகளை உங்களுக்கு தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பை வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் பல கிரகநிலைகள் வலம் வருவதால் உறுதியாகவே கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில் வியாபார ரீதியாக பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது. சந்தை நிலவரத்தை நன்கு கணித்து அதற்கு ஏற்றவாறு சிறப்பாக செயல்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் தொழில் ரீதியான வளர்ச்சி சிறப்பாக அமைவதோடு பிரபல நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் உங்களுடைய தனித்திறமையை தனுசு ராசிக்காரர்கள் மேம்படுத்தக்கூடிய வகையிலும் நல்ல சந்தர்ப்பங்கள் சற்று கூடுதலாகவே உங்களை தேடி வருகிறது. சமூக நலன் கருதி நீங்கள் எடுக்கும் படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு நிச்சயம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் சுபபலம் பெற்று அற்புதமான அமைப்பில் சூரியன், செவ்வாய் உள்ளிட்ட கிரகநிலைகளும் சுக்கிரனும் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் திருப்பு முனையாக பல வெற்றி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் இந்த தருணத்தில் செயல்படுத்தக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்கும். நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வில் நீங்கள் எதிர்பாராத பல திருப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.